இந்த லைட் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த 5M அப்படிங்கிற ஒரு பிராண்டில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 12 வோல்டேஜ் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து இந்த ரெட் லைனில் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். BS6 எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிலே யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுக்கலாம். ஸோ பிளாக் தான் வந்து காமன் லைனு. நைட் வியூவில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து எல்லோ லைட்டு, ஒயிட் லைட் போட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாக் லைட் வந்து இந்த பல்சர் 180 பைக்கில் வந்து நம்ம மாட்ட போகிறோம். ஸோ இது வந்து மாடல் வந்து பார்த்தோம்னா 2016 மாடலு. இந்த லைட் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த 5M அப்படிங்கிற ஒரு பிராண்டில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பிராண்ட் வந்து இதோட காஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ருபீஸ் வந்துச்சு இந்த காஸ்ட்டு இதோடது. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 3-வே சுவிட்ச் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த சுவிட்சை வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இது தான். ஸோ இதோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 250 ருபீஸ் வந்துச்சு. 3-வே வரும். ஸோ நம்ம அந்த ஒயிட்டு அண்டு வந்து அந்த எல்லோவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3-வே சுவிட்சில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபாக் லைட் வந்து இந்த பைக்கில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பைக்கில் வந்து ஒயரிங் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ சிம்பிளான மெத்தட் தான். நம்ம வந்து இதை வந்து கீ லைன்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஆம்ப்ஸ் ரேட்டிங் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 1.8 ஆம்ப்ஸ் தான் வருது. ஸோ 1.8 ஆம்ப்ஸுங்கிற போது நம்ம வந்து இதில் ஃபியூல் இன்ஜெக்டர்லாம் கிடையாது, கார்பரேட்டர் மாடல் தான். ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர்னால் நம்ம தனியாக ஒரு ரிலே வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒயரிங்லாம் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து கார்பரேட்டர் மாடல் அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து ஃபியூல் பம்ப்பு இந்த மாதிரி வந்து பவர் வந்து கன்சப்ஷன் ஆகாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து டைரெக்டாக வந்து இதுலேயே வந்து பவர் வந்து சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து டூமை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ கீ லைனில் வந்து கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் வர 12 வோல்ட் லைன்லேருந்து நம்ம வந்து பவர் சப்ளை எடுக்க போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுதான் வந்து நம்ம கீ செட்லேருந்து வர ஒயரு. ஸோ பல்சர் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது இந்த ஒரு லைனு. ஸோ இந்த 2 கனெக்டர் வருது இல்லையா. ஸோ 2 ஒயர் மட்டும் வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதோட ஒயிட் கலர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்புட் லைன் வரும். ஸோ வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 12 வோல்ட் வருதா. ஸோ அதே வந்து அதில் வந்து ரெட் லைன் ஒன்று வரும். ஸோ அந்த ரெட் லைனில் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வராது. கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 12 வோல்டேஜ் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து இந்த ரெட் லைனில் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ கீ ஆன் பண்ணதுக்கு கீ ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆயிரும். ஸோ ஃபாக் லைட்டுக்கு எடுக்கிறது வந்து இந்த லைன்லேருந்து எடுக்கலாம். ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க அந்த பைக்கிலலாம் BS6 எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிலே யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுக்கலாம். ஸோ இதில் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு பேட்டரி கன்சப்ஷன் வந்து எங்கேயும் போகாது. ஸோ இந்த மாதிரி ECU ஃபியூல் பம்ப்பு இந்த மாதிரி வந்து பெருசாக ஃபங்க்ஷன் இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம கீ லைன்லேருந்து எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சுவிட்சை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு ஒயரிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இது சுவிட்ச்லேருந்து வர 3 லைனு. ஸோ இந்த 3 லைனை வந்து நாம் சென்டராக ஒரு காமன் லைன் வரும், மீதி பண்ண அப்பில் ஒரு லைன் வரும், டவுனில் ஒரு லைன் வரும். ஸோ அந்த சென்டராக வர காமன் லைனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி இது வச்சுக்கிறேன். ஸோ வந்து கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் ஒன்றில் வச்சு இது பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு கனெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதே வந்து கீழே வச்சுட்டு ஸோ இந்த 2ஐயும் எடுக்கலாம். ஸோ பிளாக்கும் ஸோ பிளாக் தான் வந்து காமன் லைனு. ஸோ அதனால் வந்து பிளாக்கை வந்து நம்ம டைரெக்டாக கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் வர 12 வோல்ட்டில் கொடுத்துட்டு மீதி வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து எல்லோ கொடுத்துருவோம். ஸோ ரெட் கலரு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பிளாக் வந்து காமன் லைனு. இப்போ நான் வந்து அது ஒயரிங் கொடுக்குற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கீ லைன்லேருந்து வர்றது இது தான். ஸோ இந்த கீ லைன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு ஆக்சுவலாக இந்த ரெட்டில் தான் கொடுக்கணும். இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெட் லைனில் தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து லென்த்தாக சீவி விட்டுட்டு ஸோ இது வந்து இந்த ரெட்டு தான் வந்து நம்ம அவுட்லெட்டு நம்ம முதல்ல செக் பண்ணியிருந்தோம். ஸோ கீ ஆன் பண்ணினதுக்கப்புறம் வர 12 வோல்ட் இது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு
ஸோ அவ்வளோதான். இது மாதிரி கனெக்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 லைன் வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு நெகட்டிவ் லைன் வந்துட்டு இந்த 2 நெகட்டிவ் லைனையும் ஜங்ஷன் பண்ணி ஒரு லைன் கொடுத்துட்டோம். ஸோ இது அப்படியே வந்து டேப் அடிச்சிடலாம். ஸோ இங்கே சுவிட்சிலேருந்து வர பாசிட்டிவ் லைனு, ஸோ எல்லோ லைட்டுக்கு ஒன்று ப்ளஸ் ஒயிட் லைட்டுக்கு ஒன்று. ஸோ எல்லோ லைட்டு வந்து இப்போ 2 எல்லோ லைட்டையும் வந்து இது வந்து 2 எல்லோ லைட்டுக்கு போகிறது. ஸோ இந்த 2ஐயும் வந்து ஜங்ஷன் பண்ணிவிட்டு சுவிட்சிலேருந்து வர இந்த ப்ளூ கலர் ஒயரில் வச்சு ஜாயின் பண்ணிடுவோம். இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் லைனு. இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரலல் கனெக்ஷனு. ஸோ பேரலல் கனெக்ஷனில் தான் இந்த மாதிரி தருவோம். ஸோ 2 லைட்டு டேப் அடிச்சிடலாம். அடுத்தது இந்த ரெட்டு 2ஐயும் வந்து ஜங்ஷன் பண்ணிக்கலாம். 2 லைட்டோட ரெட்டு. ஸோ இந்த ரெட்டில் வச்சு ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா மாட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து இதை லைட்டை காட்டுறேன். ஸோ நைட் வியூவில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து எல்லோ லைட்டு, ஒயிட் லைட் போட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் காட்டுறதாங்க ஃப்ரண்ட் வியூவில். ஸோ இது வந்து எல்லோ கலர் லைட்டு. ஸோ எல்லோ கலர் லைட்டுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இந்த நம்பர் பிளேட்டுக்கு கீழே உள்ளே ஒரு பிளேட் வச்சு கீழே வர மாதிரி உள்ளே போகிற மாதிரி இந்த செட்டப் வந்து நம்பர் பிளேட்டுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது டிஸ்க்கு போடும்போது இந்த கிளியரன்ஸ் ஓகே தான், இந்த கிளியரன்ஸ்க்கு மேலே போகாது, இறங்காது. ஸோ அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஃபாக் லைட் வந்து உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஒயிட்டு காட்டுற பாருங்கள். ஒயிட்டுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் தான். ஸோ நல்லாவே இருக்குது மினி ட்ரைவு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாக் லைட்டு, ஸ்டாக்கில் வந்து ஹாலஜன் லைட்டு. ஸோ இது வந்து சுத்தமாகவே பவர் இல்லை, டூம் வந்து ஃபேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்டாங்க. ஸோ அடிஷ்னலாக ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபாக் லைட் போடுற பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லோ லைட்டு. ஸோ இதுவே நம்மளுக்கு செம்ம ப்ரைட்டாக இருக்குது. ஸோ எல்லோ லைட் வந்து நம்மளுக்கு டிம்மில் வரும். அடுத்தது ஒயிட் லைட் போட்டோம்னா இது சூப்பராக இருக்குது. ஸோ இதோட வெளிச்சம் வந்து பயங்கரமாக இருக்குது. 20 வாட்ஸு தாங்கிற போது அதோட வெளிச்சம் வந்து நம்மளுக்கு எனாஃப் தான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அதிக வாட்ஸு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக பேட்டரி டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 வாட்ஸில் வந்து மினி ட்ரைவ் யூஸ் பண்ணிங்கன்னா சேஃப் தான். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்குது இந்த லைட்டு பார்க்குறதுக்கு.